11th standard chapter 3 exercise 3.5 ல 10th problem பார்க்கலாம். Prove that 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta dot 1 plus secant 2 power n theta equal to tan 2 power n theta into cot theta prove பண்ண சொல்லிருக்காங்க. So left hand side நம்ம எடுத்துக்கலாம். 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta and so on up to 1 plus secant 2 power n theta. So இப்போ இந்த secant theta எல்லாம் என்னவா பண்றோம்னா 1 by cos theta வா எழுதுறோம். secant theta ஓட reciprocal வந்து cos. So 1 plus 1 by cos 2 theta 1 plus 1 by cos 4 theta 1 as it is அப்படியே தான் இருக்கு. இந்த secant மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். And so on 1 plus 1 by cos 2 power n theta. Next step LCM எடுக்கணும். So LCM எடுக்கும்போது இங்க cos 2 theta plus 1 இங்க cos 4 theta plus 1 இங்க cos 2 power n theta plus 1 whole divided by cos 2 theta cos 4 theta cos 2 power n theta cos 2 power n theta. Next 1 plus cos 2 theta வந்து எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா 2 cos square theta. So இங்க இருக்கு பாருங்க cos square a equal to 1 plus cos 2a divided by 2. So இதை இங்க cross multiply பண்ணும்போது 1 plus cos 2a ஓட ஃபார்முலா கிடைச்சிரும். So 1 plus cos 2a equal to 2 cos square a. அப்ப இதுக்கு பதில் 2 cos square theta, இதுக்கு பதில் 2 cos square 2 theta. 4 வந்து 2 into 2 theta ன்னு பிரிக்கிறோம். dot 2 cos square 2 power n minus 1 into theta. So இது எப்படி பிரிச்சிருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா 1 plus cos 2 power n theta வந்து 1 plus cos 2 into 2 power n minus 1 into theta ன்னு பிரிக்கிறோம். ஏன்னா cos 2a க்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்கு. சோ இத இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். whole divided by the denominator as it is அப்படியே வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2 power n minus 1 இது எல்லாத்தையும் என்ன செய்யறோம்னா 2 power n வந்து நம்ம காமனா எடுத்துக்கிறோம். சோ cos square theta இந்த 2 2 2 ன்னு போயிட்டே இருந்துச்சுனா up to எது வரைக்கும் வரும்னு பாத்தீங்கன்னா 2 power n. So cos square 2 theta and so on cos square 2 power n minus 1 theta வரைக்கும் எடுத்துக்கோ. இந்த 2 last term n வரைக்கும் எடுத்துக்கோ. whole divided by denominator இங்க மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். 2 theta 4 theta ன்னு வரும்போது cos 2 power n minus 1 theta into cos 2 power n theta ன்னு பிரிச்சிருக்கோம். இப்போ இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கரெக்ட்டா இந்த டினாமினேட்டர் வந்துரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2 power n cos square theta இது எல்லாமே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒன்னு கேன்சல் ஆயிடும். இந்த 2 power n cos square theta as it is இருக்கும். இங்க ரெண்டு cos square 2 theta இருக்கு. சோ ஒன்னு எலிமினேட் ஆயிடும். சோ ரிமைனிங் லாஸ்டா நமக்கு என்ன இருக்கும் டினாமினேட்டர்லன்னு பாத்தீங்கன்னா cos 2 power n theta ன்னு வரும். நியூமரேட்டர்ல 2 power n cos square theta இது எல்லாத்துலயும் ஒன்னு கம்மி ஆயிடும். அப்ப cos square theta cos 2 theta cos to the power 2n minus 1 theta இதுல ரெண்டு இருக்கு. சோ ஒன்னு கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க 2 power n இந்த cos square theta வந்து cos theta மட்டும் எடுத்துக்கிறோம். cos 2 to the power n theta ன்னு எடுத்துக்கிறோம். இங்க இருக்க cos theta ஸ்கொயர்ல வந்து ஒரு cos theta எடுத்துறோம். அப்ப இன்னொரு cos theta இருக்கு. அதே மாதிரி cos 2 theta up to cos 2 power n minus 1 theta. இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஏன் இப்படி ஸ்ப்ளிட் பண்றோம்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கு நமக்கு. cos a cos 2a dot cos 2 power n minus a equal 1 into a equal to sin 2 to the power n a divided by 2 power n into sin a. இதுதான் ஃபார்முலா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்றதுக்கு. சோ அதுக்காக தான் ஸ்ப்ளிட் பண்றோம். சோ இந்த as it is அப்படியே எழுதிருக்கோம். 2 power n cos theta divided by cos 2 power n into theta. நெக்ஸ்ட் இங்க sin 2 power n a. சோ sin 2 power n இங்க a க்கு பதில் நமக்கு theta இருக்கு divided by 2 power n into sin a. சோ sin theta ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன செய்றோம்னா இந்த 2 power n வந்து கேன்சல் ஆயிடுது. cos theta by sin theta வந்து cot theta வா மாறிடுச்சு. sin by cos வந்து tan ஆ மாறிடுச்சு. theta க்கு முன்னாடி என்ன இருக்கு 2 power n theta. so tan 2 power n theta into cot theta. இதுதான் RHS, hence proved, that's all.